ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக அநேக காரியங்களை குறித்த கவலை என்னுடைய மனதை பாதிக்க ஆரம்பித்தது. அநேக தேவைகள் இருந்தது, அநேக காரியங்கள் செய்ய வேண்டியது இருந்தது. அப்போது அவைகளை குறித்த கவலை அப்படியே மனதை ஆட்கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை இருந்தது. எனக்கு ஜெபிக்க தெரியும், கர்த்தரை விசுவாசிக்க தெரியும், கர்த்தருடைய கரத்தில் பிரச்சனைகளை ஒப்பு கொடுக்க தெரியும், அதெல்லாம் செய்கிறேன். கர்த்தர்கிட்ட ஜெபிச்சு, கர்த்தாவே இந்த பிரச்சனையெல்லாம் உங்கள் கையில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தூக்கி கொடுத்துட்டு, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த பிரச்சனை நீங்கள் பார்த்துக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி திரும்புறதுக்குள்ளே மறுபடியும் அதே கவலை மனசில் உட்காந்துருது. நானும் திரும்ப திரும்ப செய்கிறேன், இந்த மாதிரிலாம் செய்கிறேன், விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறேன், கர்த்தர்கிட்ட அது பிரச்சனையை தூக்கி கொடுக்குறேன். ஆனால் திரும்ப திரும்ப அந்த காரியம் என் மனதுக்குள்ளே எப்படியோ ஒட்டிக்கிச்சு. அப்போ பாருங்கள், கர்த்தர் எனக்கு ஒரு வழிமுறையை பைபிளில் இருந்து எனக்கு உயிர்ப்பித்து கொடுத்தார். இதை நீ செய் அப்படின்னு, இதை ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கர்த்தர் எனக்கு இந்த வழிமுறையை என்னுடைய இருதயத்தில் உயிர்ப்பித்து கொடுத்தார். அதை நான் செஞ்சேன், இன்றைக்கி வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அது என் வாழ்க்கையில் நல்ல பலனை உண்டாக்கியிருக்கு, சமாதானத்தை உண்டாக்கியிருக்கு. அதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மத்தேயு 6 அதிகாரம் 34 ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு இந்த சத்தியத்தை எனக்கு போதித்து இதை உயிர்ப்பித்து கொடுத்தார், இதை செய்ய அப்படின்னு. அப்போ நான் அதை செய்ய ஆரம்பித்தேன். பாருங்கள், இன்றைக்கி நான் கர்த்தரை தேட போகிறேன், நாளையை குறித்து கர்த்தரை விசுவாசிக்க போகிறேன். ஆனால் நாளையை குறித்து கவலைப்பட போகிறது கிடையாது. இன்றைக்கி என் கவனத்தை பூரா இன்றைக்கி நான் என்ன செய்யணுமோ அதில் வைக்க போகிறேன். நாளைக்கு வரும்போது நாளைக்கு கர்த்தர் கூட இருப்பார், நாளைக்கு புது கிருபைகள் இருக்கும், நாளைக்கு புதிய இரக்கங்கள் இருக்கும், நாளைக்கு கர்த்தர் புதிய நன்மைகளை கொடுப்பார், நாளைக்கு தேவையான பலனை நாளைக்கு கொடுப்பார். இன்னைக்கு தேவையான பலன், இன்னைக்கு தேவையான கிருபை, இன்னைக்கு தேவையான சகலவற்றையும் கர்த்தர் ஆல்ரெடி எனக்கு கொடுத்துருக்கிறார். நாளை வரும்போது நாளைய தினமும் கர்த்தர் உண்மையுள்ளவராக இருப்பார், கர்த்தர் தேவைகளை சந்திப்பார், காரியங்களை வாய்க்கச் செய்வார், நடக்க வேண்டிய காரியங்களை சரியாக நடத்தி கொடுப்பார். இந்த விதமாக நான் செயல்பட ஆரம்பித்த உடனே கவலை மறைஞ்சிருச்சு, சமாதானம் உண்டாச்சு. நீங்களும் இதை கடைப்பிடிங்க. கர்த்தருடைய வார்த்தை எல்லாருக்குமே கிரியை செய்யும், உங்கள் வாழ்விலும் சமாதானம் உண்டாகும். ஹல்லேலூயா டு ஜீசஸ்.